தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திருவாரூர் அருகே கல்வி உதவித்தொகை வழங்காத தாவேக அரசை கண்டித்து கல்லூரி மாணவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் அருகே கிடாரம் கொண்டான் திருவிக அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கல்வி உதவித்தொகை கிடைக்காமல் மாணவர்கள் அவதியடைந்து வருகின்றனர். நிறுத்தி வைக்கப்பட்ட கல்வி உதவித்தொகையை வழங்கவும், கல்லூரியில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வலியுறுத்தியும் கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் தொடர்ச்சியாக திருவாரூர் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. 26-27க்கான கல்வியாண்டுக்கான கல்வி உதவித்தொகை இன்று வரை ஏற்றப்படாமல் இருக்கு. அதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, போன கல்வியாண்டு படிக்க கல்லூரி மாணவர்களுக்கான உதவித்தொகையை 2 மடங்கா ஏற்றி விட்டுட்டு அதை இந்த ஆண்டு அவர்கள் கட்டிய பிறகுதான் புது மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை வழங்கப்படும்னு இன்னைக்கு இந்த மாவட்ட நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு கிராமப்புற மாவட்டமா இருக்கிற திருவாரூர் படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியாண்டு துவக்கத்திலேயே கல்வி உதவித்தொகை கொடுத்தா மட்டும்தான் அவங்களுடைய தேர்வு கட்டணம் உள்ளிட்ட கட்டணங்களுக்கு கூடுதலான உதவியாக இருக்குமே தவிர அதை நாம் தாமதப்படுத்துறது நியாயமில்லாத செயல். திருவாரூர் அருகே கல்வி உதவித்தொகை வழங்காத தாவேக அரசை கண்டித்து கல்லூரி மாணவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் அருகே கிடாரம் கொண்டான் திருவிக அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கல்வி உதவித்தொகை கிடைக்காமல் மாணவர்கள் அவதியடைந்து வருகின்றனர். நிறுத்தி வைக்கப்பட்ட கல்வி உதவித்தொகையை வழங்கவும், கல்லூரியில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வலியுறுத்தியும் கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் தொடர்ச்சியாக திருவாரூர் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. 26-27க்கான கல்வியாண்டுக்கான கல்வி உதவித்தொகை இன்று வரை ஏற்றப்படாமல் இருக்கு. அதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, போன கல்வியாண்டு படிக்க கல்லூரி மாணவர்களுக்கான உதவித்தொகையை 2 மடங்கா ஏற்றி விட்டுட்டு அதை இந்த ஆண்டு அவர்கள் கட்டிய பிறகுதான் புது மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை வழங்கப்படும்னு இன்னைக்கு இந்த மாவட்ட நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு கிராமப்புற மாவட்டமா இருக்கிற திருவாரூர் படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியாண்டு துவக்கத்திலேயே கல்வி உதவித்தொகை கொடுத்தா மட்டும்தான் அவங்களுடைய தேர்வு கட்டணம் உள்ளிட்ட கட்டணங்களுக்கு கூடுதலான உதவியாக இருக்குமே தவிர அதை நாம் தாமதப்படுத்துறது நியாயமில்லாத செயல். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.